திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து முடிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்ரமான கிரகங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு போறதுன்னா, அந்த குரு வேற கெட்டு போயிருக்காரு. உங்க தாத்தாவுக்கு 2 கல்யாணமாப்பா, நீ சூதானமா பார்த்து கொஞ்சம் பொறுமையா கல்யாணம் பண்ணு. இல்லன்னா 2 வாழ்க்கை அமைஞ்சிரும். பேர் கெட்டு போறது, அவமானப்படுறது, இந்த மாரி சொல்லுது. இப்ப நீங்க சொன்ன மாரி 2, 3 கிரகங்கள் இருக்குன்னா, அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே குடுக்கும். ஒவ்வொன்னும் அடுத்தடுத்து செய்துடா வச்சு. ஆனா உண்மையிலேயே இவங்கள மாரி வாழ்க்கையில சாதிச்சவங்க யாருமே இல்ல. டைம் எடுக்கும். நிச்சயமா ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்குன்னு அப்படியே அடிக்கிட்டே போலாம். எந்த வயசுல அப்படின்னா, ஒரு 35 வயசு, 40 வயசுல அப்படியே பார்த்தீங்கன்னா, நல்ல அங்கீகாரத்தோட ஒரு வளர்ச்சிய நோக்கி பயணப்படுவாங்க பார்த்தீங்களா? "ஏய் உள்ளூர விட்டு வெளில போலாம்டா. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளா நிக்கிறான்." ஒரு ஆளுக்கு ஈடு அவங்க தான். அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொருத்தவங்க சாதிச்ச பெரிய ஆட்கள நம்ம பார்க்கணும். அந்த அந்த பேர யாராலும் அடுத்து வாங்க முடியல. அந்த மாரி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான். குரு வக்ரமா இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது? குருன்னா யாரு? குழந்தை. குழந்தை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும் தனக்காரன். ம். நகை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நகைய அடகு வச்சு ஒருத்தவங்களுக்கு நான் பொருளாதாரத்தில ஏதாவது உதவி பண்ணிடுறேன். என் ஃப்ரெண்டு தான், என் உறவுக்காரவங்க தான் கேட்குறாங்க. இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு பணம் தங்காது. நகை தங்கும். நகை தங்குறதுன்னு நெறைய பேர் புலம்புறோம்ல. குரு வக்ரம் இருக்கவங்க, அத மட்டும் அடமானம் வச்சு கொடுக்கக்கூடாது.